வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்ஜஸ்டபிள் துலிப் ஃப்ளவர். இது வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து மேக்கிங் வீடியோ கேட்டிருந்தாங்க. அதுக்காக துலிப் ஃப்ளவர் உங்களுக்கு என்ன கலர்ல வேணுமோ, அதுக்கான ஃப்ளவருக்கான ஒரு யானும், லீஃப்க்கான ஒரு யானும், 3 எம்எம்ல ஹூக் நான் எடுத்திருக்கேன். நீங்க 2.5 கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கட்டர். இவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய்! நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க யூடியூப் ஃபாலோவர்னு நினைக்கிறேன். நான் போட்ட அட்ஜஸ்டபிள் துலிப் ஃப்ளவர வந்து எனக்கு மேக்கிங் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மேஜிக் ரிங் போடணும். மேஜிக் ரிங் ஸ்லிப் நாட் எப்படி போடுவோம் அதே மாதிரி தான். ஆனா ஸ்லிப் நாட் இழுத்துருவோம். இத வந்து இழுக்கக்கூடாது. இவ்வளோதான். இதான் மேஜிக் ரிங். சரிங்களா? இத வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணி நம்ம நமக்கு ஏத்த மாரி வச்சுக்கலாம். இப்போ வீடியோ பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் திலகவதி ஃப்ரம் டிகே ஃபேஷன். உங்களுக்கு இந்த மாரி ஃப்ரீயா வந்து க்ரோச்செட் கிளாஸ் கத்துக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீ க்ரோச்செட் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ₹100 மட்டும் தான். பே பண்ணி நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க. ரோ 1 ரோ 1ல வந்து 6 சிங்கிள் குரோஷே மட்டும் தான் போடணும். இப்ப தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த மேஜிக் ரிங்குக்குள்ள தான் நம்ம வந்து 6 சிங்கிள் குரோஷே போட போறோம். 1 கவுண்டிங் மிஸ் ஆயிறக்கூடாது. 2 3 4 5 6 6 போட்டாச்சு. இப்ப இந்த ரிங்க பிடிச்சு இழுக்குறோம். இழுக்கும்போது இது வந்து அப்படியே சின்னதா மாறிடும். ரவுண்ட் சர்க்கிள் ஆயிரும். இப்போ இதில் வந்து சர்க்கிளா மேக் பண்ணோம் அப்படின்னா, நம்மள போட்ட இந்த லாஸ்ட் ஸ்டிச்சை ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட கனெக்ட் கொடுத்துடணும். இந்த 2 லூப்பையும் எடுத்துட்டு இதுக்குள்ள ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்மளோட இந்த யூஸ் பண்ணுற இந்த யான் இருக்கு பாருங்க. அந்த யானை வந்து இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடணுங்கிறது நம்ம சேனலில் இருக்குது. நம்ம யூடியூப்ல இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது. நீங்கள் எப்படி போடணுங்கிறத வந்து பார்த்து கற்றுக்கோங்க. பாருங்க 6 இருக்கா? 6ல வந்து ரோ 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரோ 2 என்னது அப்படின்னா, இந்த 6 சிங்கிள் க்ரோஸேவை அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 12ஆ இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போனா 1 2 சிங்கிள் க்ரோஸே போடணும். கவுண்ட் பண்ணி போடணும். மிஸ் ஆயிடக்கூடாது. 1 2 3 4 5 6 இருக்கு. அப்போ இங்க வந்து 2 போடணும். சிங்கிள் க்ரோஸே எப்படி போடணும், சிங்கிள் க்ரோஸே ஸ்டிச் வந்து எப்படி மேக் பண்ணுங்கிறதையும் நம்மளோட சேனல்ல வந்து வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து கத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் எங்க வாங்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, நான் மீஷோல வந்து இந்த மெட்டீரியல்லாம் வாங்குறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு என்னோட சேனல்ல வந்து எல்லாம் ஓகே. மெட்டீரியல் மட்டும் எங்க வாங்கணும்னு தெரியல அப்படின்னா, மீஷோல நான் வாங்குனேன். உங்களுக்கும் அந்த லிங்க் வேணும் அப்படின்னா, எனக்கு லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கான இந்த ப்ராடக்ட்க்கான லிங்க் வந்து சென்ட் பண்றேன். கவுண்ட் பண்ணி போடுங்க. ஒவ்வொரு லூப்லயும் 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். அப்பதான் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். எதுக்கு அப்படின்னா, இந்த சர்க்கிள் வந்து பெருசாகிறதுக்காக போடுறது. கவுண்டிங் வந்து கரெக்ட்டா இருந்தா தான் வந்து நம்மளுக்கு ஒரு யூனிஃபார்மா வரும். இப்போ கவுண்ட் பண்ணுங்க. 12 இருக்கணும். 1 2 3 4 5 ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச அந்த செயினோட இந்த லாஸ்ட்டா நம்ம முடிச்சிருக்கோம் பாருங்க. கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த செயினையும் வந்து கனெக்ட் பண்றது பேர் தான் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ ரோ 1 முடிச்சிட்டோம். ரோ 2 முடிச்சிட்டோம். இப்போ ரோ 3க்கு என்ன அப்படின்னா, சிங்கிள் க்ரோஸே இன்க்ரீஸ் தான். இப்போ இங்க என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, 12 செயின்ஸ் போட்டிருக்கோம்ல, அதில அதே இன்க்ரீஸ் பண்ணணும். 12 வந்து 1 1 2 2 போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு 12 இன்டூ 2 ஆகும். பாருங்க ஃபர்ஸ்ட் செயின். கவுண்டிங் மிஸ் பண்ணிடாதீங்க. ரோ வந்து உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, ஸ்டிச் மார்க்கர் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் இல்லை அப்படின்னா, சேஃப்டி பின் இருக்கு பாருங்க. சேஃப்டி பின் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கும். கையிலே வச்சிருப்போம். சேஃப்டி பின் எடுத்து கடக்குன்னு எடுத்து மாட்டி வச்சுருங்க. நான் மோஸ்ட்லி சேஃப்டி பின் யூஸ் பண்ணிப்பேன். எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபினிஷ் பண்ணுவோம்னு தெரியாதுல்ல, அதுக்காக இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2 செயின் நான் போட்டிருக்கேன் ஒரே ஒரு லூப்ல. அதே மாதிரி ஒவ்வொரு லூப்லையும் 2 செயின்ஸ் போடணும். இதான் வந்து R3. இது வந்து இந்த இடத்துல ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னா, மேல அட்ஜஸ்ட் பண்ணி சின்னதா வச்சுக்கோங்க. அந்த பக்கம் வரும்போது கீழ அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து முடிச்சிடலாம். இதே மாதிரி நம்ம 2 ஃப்ளவர் வந்து மேக் பண்ணணும். அந்த கீ செயினில் வந்து 2 ஃப்ளவர் இருக்கும். சரிங்களா? ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து பாருங்கள், நல்லா கொஞ்சம் நிறைய நூல் விட்டு கட் பண்ணுங்கள். இது நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நூல் விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி 2 ஃப்ளவர் வேணும் நமக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு பாருங்கள், வெளி சைடு. இது வெளியில், இது உள்ள. இதே மாதிரி 2 நீங்கள் மேக் பண்ணணும். இன்னொன்றும் மேக் பண்ணணும்.
யானை வந்து நம்ம எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்குள்ளே கொடுத்து ஹைட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்டிச்சஸ்குள்ளே கொடுத்து ஹைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணணும். டைரெக்டாக வந்து த்ரெட்டை கட் பண்ணோம் அப்படின்னா இப்போ அது கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த சைடும் உள்ளே வச்சு ஹைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 50 செயின் போட்டோம்ல ஹேங்கிங் மாதிரி வைக்கிறதுக்கு, அதில் வந்து நீடியில் வந்து கோர்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து ஹேங்கிங் மேக் பண்ண போகிறோம். நம்ம போட்டு வச்சுருந்தோம்ல இந்த 50 செயின் எடுத்துகிட்டு இந்த லீஃபில் வந்து நம்ம கோர்க்கணும். நம்ம அதை நீடில் இன்சர்ட் பண்ணி கோர்த்துக்கலாம். நீடில் இல்லாதவங்க இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த லூப்லேருந்து இந்த லூப்பை நீடில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன், ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து உள்ளே கொடுத்து எடுத்துட்டேன். இப்படி இழுத்தோன்னா நமக்கு வந்துடும். இப்போ என்ன செய்யணும், அதே மாதிரி ரிவர்ஸில் ஒரு செயின் தள்ளி அடுத்த செயினில் அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். அதுக்கு நேராக கீழே உள்ள ஹூக்கில், புரியுதா? இதை பிடிச்சு நீங்கள் இழுங்க. இப்போ பிடிச்சு இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அட்ஜஸ்டபிள் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணணுன்னா, இதில் தான் நம்ம வந்து அந்த ஃப்ளவர் ரெண்டையும் வந்து கோர்க்கணும். ஃப்ளவரில் வந்து நான் கொஞ்சம் த்ரெட் விட சொல்லியிருந்தேன்னா, இந்த இருக்கு பாருங்கள், இந்த த்ரெட்டை தான் கோர்க்கணும். எப்படி கோர்க்கலான்னு பார்க்குறேன் இருங்க. இந்த ஹேங்கிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ளவர் இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ளவரோட இந்த ஹேங்கிங்கை வந்து லிங்க் பண்ணணும். பாருங்கள், நம்ம நீடியில் வச்சும் நம்ம பண்ணிக்கலாம், நீடியில் கோர்க்காமல் இப்படியும் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வெளியில் இருக்கிற இந்த த்ரெட்டையும் உள்ளே எடுத்துட்டு இதை நல்லா நாட் போட்டுக்கணும் டைட்டாக. அதாவது இந்த செயின் ஃபுல்லாக உள்ளே இருக்கணும், அதை பார்த்து கரெக்ட் பண்ணி போட்டுக்கணும். ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து ஸ்டஃப் பண்ணணும். இப்போ இதில் வந்து நம்ம காட்டன் ஸ்டஃபிங் இல்லை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ண கிளாத் இது வேணாலும் வச்சு ஸ்டஃப் பண்ணலாம். ஸ்டஃப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம போட ஸ்டிச் வந்து இந்த சைடு ரெண்டையும் ஜாயின் பண்ணணும், இந்த சைடு ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு எப்படி இருக்கிறத கரெக்டாக இந்த மாதிரி கோர்த்துட்டு பாருங்கள், ஆப்போசிட் அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள அந்த 2 லூப்பையும் எடுக்கணும். பாருங்கள், மேலே போடக்கூடாது, சைடில் அடுத்த லூப்புக்கு பாருங்கள் எடுத்துட்டு இது பக்கத்தில் இருக்கிற இந்த லூப். அவ்வளோதான். இப்போ இந்த ஆப்போசிட் சைட் போடணும்ல, இந்த ஆப்போசிட் சைடில் ஒன்று போட்டுக்கலாம். இதிலிருந்து ரெண்டு லூப்பையும் எடுக்கணும். அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணி பிறகு பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கார்னரை வந்து எடுத்து விட்டுறணும். மாட்டிகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த கார்னரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் அந்த டுலிப் ஃப்ளவருக்கான அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து நமக்கு கிடைக்கும். டைட்டாக இருக்கிறதுக்கு வேணால் ஒரு நாட் போட்டுட்டு இப்போ வந்து யானை வந்து ஹைட் பண்ணிடணும். எப்படி ஹைட் பண்ணுறேன்னு பாருங்களேன். அவ்வளோதான். இப்போ வந்து யானை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும், நல்லா ஒட்டை கட் பண்ணிடணும், தெரியாத மாதிரி. அவ்வளோதான். இப்போ பாருங்களேன்,
இதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து இன்னொரு ஃப்ளவரை வந்து மேக் பண்ணணும். மேக் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ரொம்ப க்யூட்டான இந்த அட்ஜஸ்டபிள் டுலிப் ஃப்ளவர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்மளோட ஹீயில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். கீ செயினில் வந்து இப்படி போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சைடு லாங்காக இழுத்துக்கலாம், இந்த சைடு ஷார்ட்டாக இழுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மேக் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கமெண்டை வந்து எனக்கு நீங்கள் சொல்லணும். தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்கு தேவையாக இருக்கோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.